விக்னேஸ்வரா போற்றிவோம் நவகர நரலை போற்றி. மேசராசி நேர்களுக்கு வணக்கம். மேசராசி காலப்புருஷ சக்கரத்தின் முதல் வீடு அங்கார பகவான், முருகப்பெருமானின் அம்சம் கொண்ட அங்கார பகவானின் முதல் வீடு. நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான யோகத்தை சொல்ல போகிறேன். உங்கள் வாழ்நாளுக்கு இது முக்கியமான யோகம். சரியா? வாழ்நாள் முழுக்க இருக்கும். நீங்கள் மேசராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம். அசுபதி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். அதுபோக லக்கண ரீதியாக எந்த ஒரு லக்கணத்திலையும் பிறந்திருக்கலாம். ஒரு மனிதனுக்கு ராசி ஒன்றாக இருந்தாலும் லக்கணம் வித்தியாசப்படும். லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி தசாபுதிகள் அட் பிரசன்ட் நடக்கும். நீங்கள் ஆண் நேராக இருந்தாலும் சரி, பெண் நேராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வயதில் இருந்தாலும் சரி, தசாபுத்திகள் மனிதனுக்கு வித்தியாசமான பலன்களை கொடுக்கும். சரி சார், நீங்கள் இந்த வீடியோ பதிவில் என்னத்தை சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 3 யோகத்தை பற்றி சொல்ல போகிறேன். அதம யோகம், சமயோகம், வரிஷ்ட யோகம். இந்த 3 யோகமே உங்கள் ஜனன ஜாதகத்தில் சம்மந்தப்பட்ட யோகங்கள். இது ரொம்ப முக்கியமானது வாழ்க்கைக்கு. இந்த யோகங்கள் சூரியன் சந்திரனால் சம்மந்தப்பட்டவை. ஜனன ஜாதகத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் சூரியனும் சந்திரனும் கண்டிப்பாக இருப்பாங்க. சூரியன் பித்ருக்காரகன், சந்திரன் மாத்ருக்காரகன். நம்ம தாய் தப்பனுக்கு உள்ள கிரகங்கள் சூரியன் சந்திரன் தான். ஒருத்தர் ஜாதகத்தில் தாயோட நிலைமையும் தகப்பனோட நிலைமையும் சூரியனும் சந்திரனை பார்த்து சொல்லிடலாம். அது முக்கியமானது. ஏன்னா சூரியன் தான் தகப்பன், சிவனுடைய அம்சம். சந்திரன் சக்தி, தாயோட அம்சம். நமக்கு எல்லாருக்குமே தாய் தந்தை அந்த சிவசக்தி தான். பார்வதி பரமேஸ்வரன் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு தாய் தந்தையாக இருக்கிறாங்க, எல்லா ஜீவராசிக்கும் உயிரினத்துக்கும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சூரியன் பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவர். எல்லா கோள்களும் அவர்கிட்ட ஒளியை வாங்கி தான் தன்னுடைய இயல்பை சேர்த்து இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கு. சந்திரன் நம்ம கண்ணால் பார்க்கின்ற ஒரு ஒளிக்கிரகம், வளர்பிறை தேய்பிறைக்கு உட்பட்டவர். இப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் திதிகள். இப்போ திதிகள்லாம் உங்களுக்கு தெரியும். அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும். அமாவாசை, பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமின்னு ஒரு 14 திதிகள் வரும். அமாவாசை பௌர்ணமி சேர்த்தா 15 திதி ஆயிரும். ஸோ இந்த திதிகள் முக்கியமானவை. மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு மனிதன் உடைய பிறப்புக்கு திதியும் நட்சத்திரமும் ஜென்ம நட்சத்திரமும் முக்கியம். ஓகே நேர்களே, அதன்படி பார்த்தோம்னா சூரிய சந்திரர்கள் ஜனன ஜாதகத்தில் ஒரு முக்கிய அளப்பரிய பலனை கொடுக்குறாங்க. எல்லா கிரகங்களுமே சூரிய சந்திரனுக்கு உட்பட்டு தான் பலன்களை கொடுக்குது. ஏன்னா இவங்க 2 பேர் தான் ராஜாராணி கிரகங்கள். சரியா? ஓகே. இப்போ சார், மேசராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. மேசராசியில் பிறந்திருக்கிறீங்க. உங்கள் ராசி கட்டத்தில் சூரியன் இருப்பார். சரியா? ஜனன ஜாதகத்திலேயே அந்த சூரியனுக்கு சந்திரன் 1, 4, 7, 10 இருந்தார்னா அதம யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. அந்த யோகத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதம யோகத்தில் பிறந்தவங்க வாழ்நாள் முழுக்க கஷ்டத்தில் தாங்க இருப்பாங்க. இதை சொல்லிடலாம். சரியா? நான் நிறைய ஜாதகம் பார்த்துருக்குறேன், ப்ராக்டிக்கலாகவும் செக் பண்ணியிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான ஜாதகத்தை பார்த்துருக்குறோம், விசாரிச்சிருக்கிறோம். போதி ஜோடத்தில் நான் வீடியோ போடுறேன்னா ஓரளவு ப்ராக்டிக்கலாக அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் போடுவேன். ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜோடு தான் போடுறது. உச்சார பலங்களுமே பஞ்சாங்கத்தை கணிச்சு தான் போடுவேன். அதுபோக சில ஜாதகங்களை செக் பண்ணும்போது தெரிஞ்சு போயிடும். நடைமுறையில் வருகின்ற ஜாதகங்களில் பார்க்கும்போது அவங்க சூழ்நிலைக்கு அவங்க ஜாதக கட்டை எப்படி அமைஞ்சிருக்குன்னு நம்ம கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். நிறைய பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கலாம். அதாவது எப்படின்னா, வீடு கட்டுறதுக்கு பிளான் டு ஃபீல்டு அப்படிம்பாங்க. அதாவது பிளான் பண்ணி அதை ஃபீல்டில் கட்டுறது. இன்னொன்று என்ன எப்படின்னா, ஃபீல்டில் எப்படி இருக்கோ அதை பிளானை கொண்டு வர்றது. ரெண்டுமே இருக்குது. பிளான் டு ஃபீல்டு, ஃபீல்டு டு பிளான். அப்படி பார்க்கும்போது சிலவருடைய ஜாதகத்தை நம்ம எடுத்துடலாம். சிலருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது, கிரக அமைப்பு, அதுக்கேற்ற மாதிரி அவங்க வாழ்க்கை எப்படி போகுதுன்னு எடுக்கும்போது ப்ராக்டிக்கலாக சில விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். அது அப்படிப்பட்ட ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நிறைய பேருக்கு அதோடைய விகிதாச்சாரம் அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கு அப்படி தான் இருக்குன்னு அர்த்தம். நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இந்த கிரகங்கள் இப்படி இருக்கும்போது இவங்க வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஜோதிடம் தோன்றி இந்த கலையை இப்படி தான் ஜோதிடம் வந்திருக்குது. வருடமாக ஆயிரக்கணக்கான வருஷம் ஆச்சு தோன்றிய ஜோதிட கலை தோன்றி. நாட்கள் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா, இந்த அமைப்பில் இருந்தவங்களுக்கு இந்த பலன்கள் இருக்கும். வாழ்க்கையில் இப்படி இருப்பாங்க, ஆயுள் பாவம் இப்படி இருக்கும், திருமண பாவம் இப்படி இருக்கும், புத்திர பாக்கியம் இப்படி இருக்கும் அப்படின்னு அதை கணக்கிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னும் அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே நேயர்களே, அதன்படி பார்த்தோம்னா சூரிய சந்திரர்கள் இந்த அதம யோகத்தை கொடுக்குறாங்க. மேசராசியில் நீங்கள் சித்திரை மாதம், ஆடி மாதம், ஐப்பசி மாதம், தை மாதம், இந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னா இந்த அதம யோகம் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சூரியன் அந்தந்த ராசியில் இருப்பார். இப்போ சித்திரை மாதம்னா என்னென்னா, சூரியன் மேச ராசியில் இருப்பார், உங்கள் ராசியில் உச்சமாக இருப்பார். அதன்படி பார்த்தோம்னா சித்திரை, ஆடி, ஐப்பசி, தை இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அதம யோகம் இருக்கும். இந்த யோகம் பித்ரு சாபத்தால் வர்றது. பித்ரு சாபம்னா என்ன? தாப்பன் வழியில் செய்த பாவங்கள் நம்மளை தொடர்ந்து வரும்.
அதுபோக மாத்திரு சாபத்தாலே வரும். ஏன்னா சந்திரனை சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா. தாய் வழியில் செஞ்ச பாவங்கள்லாம் நம்மளை தொடர்ந்து வரும். நம்ம தாய் வழியில் நம்ம தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் ஏதோ சில தர்மத்துக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செஞ்சுருப்பாங்க, அதர்மத்தை பண்ணியிருப்பாங்க, பாவத்தை பண்ணியிருப்பாங்க, சில ஆகாத காரியத்தை பண்ணியிருப்பாங்க, அடுத்தவன் சொத்து ஆட்டையை போட்டிருப்பாங்க, இல்லைன்னா பிறர் மனசு புண்படியாக நடிச்சிருப்பாங்க, பிறருடைய சாபத்துக்கு ஆளாக இருப்பாங்க. அந்த சாபம் வந்து அவங்க தலைமுறையை பாதிக்கும். சரியா? இப்படிலாம் நிறைய இருக்குது. பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளையாக பிறந்ததாமேன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது மாதிரி அந்த பெற்றவர்களும் இருந்தாலும் சரி, அவர்கள் பெற்றவர்கள் முன்னோர்கள் இருந்தாலும் சரி, அவர்கள் செய்த பாவங்கள் விட்டகுறை தொட்டகுறை நம்மளை போட்டு பிடிக்கும். இப்போ பெர்சென்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்படி அந்த சாபம் வாங்கிட்டு வந்தவங்களோட ஜாதகத்தை பார்த்தோம்னா இந்த அதம யோகம் இருக்கும். அதன்படி சூரிய சந்திரர்கள் இந்த அமைப்பில் இருப்பாங்க. நீங்கள் வந்து சித்திரை மாதம், ஆடி மாதம், ஐப்பசி மாதம், தை மாதத்தில் மேசராசியில் பிறந்தீங்கன்னா அந்த அதம யோகத்தில் இருக்கீங்க. வாழ்நாள் முழுக்க பிரச்சனை இருக்கும். அதாவது ஒரு விடிவு இல்லாமல் இருக்கும். சில பேர் பார்த்தோம்னா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிறக்கும் போதும் கஷ்டம், பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதும் கஷ்டம், திருமணம் ஆனாலும் கஷ்டம், வேலை பார்க்குற இடத்துலையும் பிரச்சனை, பிள்ளைகளை பெற்றாலும் பிள்ளைகளால் பிரச்சனை, பிள்ளைகளை கட்டி கொடுக்க முடியாது, கட்டி கொடுத்த பிறகு பிள்ளைகள் விஷயத்தில் சில விஷயங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. வாழ்க்கையில் நிம்மதியாக கூட அவங்களால காலத்தை கடக்க முடியாது. எப்போ பார்த்தாலுமே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சரியா? இப்படி நிறைய பேரை பார்க்குறோம். ஆஞ்சு ஓஞ்சி ஒளிஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஜாதகத்தில் பார்த்தோம்னா மேக்சிமம் இந்த யோகம் இருக்கும், இந்த அதம யோகம் இருக்கும். சரி சார், இந்த யோகம் இருக்குது, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, பாவம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு விமோச்சனம் வேணும்ல. இவங்க என்ன பண்ணணும்னா அமாவாசை தோறும் சிவன் கோயிலுக்கு போகணும். சிவன் கோயிலுக்கு போய் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் கும்பிடணும். சிவசக்தியை கும்பிட்டுட்டு 2 நெய் விளக்கு போட்டு வரணும். அமாவாசை அன்னைக்கு, அமாவாசை திதி இருக்கிற அன்னைக்கு போகணும். இது யார் வேணாலும் போகலாம். தாய் தகப்பன் இல்லாதவங்க தான் போகணுன்னு கிடையாது. இதுக்கும் திதிக்கும் சம்மந்தம் இல்லை. சில பேர் அமாவாசைனாலே திதி தர்ப்பணமாங்க, அதெல்லாம் வேறு. அமாவாசை அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போகணும். சரியா? போய் தரிசனம் பண்ணிக்கிட்டு தெய்வ தரிசனம் பண்ணிவிட்டு 2 தீபத்தை ஏற்றிட்டு வரணும். நெய் தீபத்தை ஏற்றிட்டு வந்தீங்கன்னா இந்த அதம யோகத்திலிருந்து வெளியே வரலாம். இந்த யோகத்தை வந்து கழிக்க முடியாது, இந்த பறவையில் கழிக்க முடியாது. இதனோட தாக்கத்தை குறைக்கலாம். ஏன்னா இது வந்து பூர்வ புண்ணிய ஜென்மமாக வருது, பூர்வ புண்ணிய ஜென்மம் தொடர்பாக வருது. அதனால் இதை வந்து கழிக்க முடியாது. இதனுடைய தாக்கத்தை குறைக்கலாம். தாக்கம் குறைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். சரியா? இதை தயவுசெய்து செஞ்சு பாருங்கள். இது நிறைய பேர் ஜாதகத்தில் இருக்குது, அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சரியா? ஏதோ ஒரு வகையில் கஷ்டம் அவங்கள வந்து ஆட்கொண்டுகிட்டே இருக்கும், கஷ்டத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனால் மேசராசி நேயர்களுக்கு இந்த அதம யோகத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து வருகின்ற 7 சனி தாக்கத்திலேருந்து வெகுவாக தப்பிச்சுக்கலாம். சரியா? ஏன்னா அடுத்து வந்து 7 சனி ஆரம்பிக்குது. உங்களுக்கு வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி 7 சனி ஆரம்பித்து 2033 வரைக்கும் இருக்கும். 2025 மார்ச்சிலிருந்து 2033 மார்ச் வரைக்கும் இருக்கும். 8 வருட காலங்கள் வந்து மேசராசிக்கு 7 சனியோட தாக்கம் இருக்கிறதுனால இதை வந்து இப்போயே நீங்கள் வந்து இந்த வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஒன்றும் கிடையாது. அமாவாசை அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டு வரணும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிச்சிடுறேன். அடுத்து வந்து சமயோகம்னு ஒன்று இருக்குது. இன்னும் 2 யோகம் இருக்குது, அதையும் சொல்கிறேன். பொறுமையாக வீடியோவை கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், லிங்கில் உள்ள வீடியோவும் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கேள்விகள் கேளுங்க, எது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். சில பேர் ஜாதகத்தையே அனுப்புகிறாங்க, அதையும் பார்த்து சும்மா ஒரு அவுட்லைனாக சொல்கிறேன். நல்லா தெளிவாக பார்க்கணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுத்த நம்பருக்கு இதை நீங்கள் அணுகலாம். இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். அந்த நம்பருக்கு அணுகுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஜனன ஜாதகத்தை பார்த்து கொடுப்போம். ஒரு குறைஞ்ச தொகை தான் வாங்குகிறோம். ஒரு குறிப்பிட்ட ஷெடியூல் டேட்டில் வந்து உங்களுக்கு பார்த்து கொடுப்போம். சரியா? அந்த நம்பரையும் இதில் இருக்குது. நீங்கள் அதுக்கு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுக்கலாம். ஓகே நேரில் அடுத்த யோகம் 2 யோகம் சமயோகம். அடுத்து வந்து வரிஷ்டா யோகம். இந்த 2 யோகத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைய பண்ணுறேன். சமயோகம்ங்கிறது வந்து அதுவும் வந்து பித்ரு சாபத்தால் வரதான், பித்ரு மாத்ரு சாபத்தால் வரதான். நம்மளுடைய முன்னோர்கள் தாய் தாப்பன் வழியில் வந்து முன்னோர்கள் செய்த சாபத்தால் அது நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஆக்டிவில் இருக்கும், நம்மளை வந்து பாடாப்படுத்தும். சமயோகம்ங்கிறது என்னென்னா சமம்னாலே ஈக்குவல்னு அர்த்தம். இந்த யோகம் வந்து 50% நல்லது செய்யும், 50% கெடுதல் செய்யும். ஸோ 50% நல்லது கெடுதல்னா நீங்கள் இந்த சாபத்தில் பிறந்திருக்கீங்க, இந்த சாபம் பண்ணி அந்த சாபத்தால் அந்த யோகத்தில் பிறந்திருக்கீங்கன்னா இந்த யோகத்தை வந்து இப்போ நீங்கள் வழிபடுற பரிகாரம் வழிபாடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அன்றாடம் செய்கிறோம் பார்த்தீங்களா, அதனால் கழிச்சிடலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிரிவில் இதை வந்து நீங்கள் கழிச்சு காம்பன்சேஷன் பண்ணிடலாம். யோகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சார் இப்படி ஆகாத விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்கலாம். யோகம்ங்கிறது வந்து அதிர்ஷ்டம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு யோகமே இல்லைங்க, யோகம் அடிக்கலை, லாட்ரி சீட்டில் யோகம் இல்லை அப்படிம்பாங்க. யோகங்கிறது வந்துங்க நமக்கு பாசிட்டிவாக நடக்கிறது அதிர்ஷ்டம்னு கிடையாது. யோகம்னாலே 2 கிரகங்களுடைய சேர்க்கை தொடர்பு சம்பந்தம்னு அர்த்தம். சரியா? கிரகங்களுடைய சேர்க்கை சம்பந்தம் தொடர்பு தான் யோகம்.
இந்த ஜோதிடத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வழியா. யோகம்னா வந்து எப்பயுமே வந்து நல்லது தான் நடக்கணும்னு சொல்லலை, கெட்ட யோகங்களும் இருக்குது. முதல் ஜோதிடத்தில் 320 யோகத்துக்கு மேலே இருக்குது. அதில் 140 யோகம் தான் நல்ல யோகம், மற்ற யோகமெல்லாம் ஆகாத யோகம். சரியா, தோஷத்தை கொடுக்குற யோகம், பரிகாரத்துக்கு உட்பட்ட யோகமாக இருக்குது. ஓகே, அப்படி பார்க்கும்போது இந்த சமயோகம், இந்த சமயோகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சூரியனுக்கு சந்திரன் வந்து 2, 5, 8, 11 இருப்பார். இந்த இடத்துல வந்து உங்கள் ராசி கட்டத்தில் இருப்பார், உங்கள் ஜனன ஜாதக கட்டத்தில். அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து ஆனி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், பங்குனி மாதம், இந்த 4 மாதத்தில் பிறந்திருப்பீங்க. ஆனி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், பங்குனி மாதம், இந்த 4 மாதத்தில் பிறந்தீங்கன்னா வாழ்க்கை கஷ்டப்பட்டு தான் இருக்கும். ஆனால் ஓரளவு பேலன்ஸ் பண்ணி போவீங்க, கைக்கு வாக்கியம் கரெக்டாக இருக்கும். ஏதோ ஒன்று வந்துச்சு, ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணினேன், செலவாச்சு, வருமானம் வந்தது போச்சு வந்தது, ஏதோ இருக்குது போகுது, வண்டி ஓடுதப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஏதோ இருக்கிறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இந்த சமயோகத்தில் பிறந்திருப்பாங்க. ஆனால் எதுவும் மிச்சப்படுத்த முடியாது, எதுவும் வாங்க முடியாது. சரியா, ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, 2 வண்டி வாங்குறது, வாடகைக்கு விடுறது, இப்படிலாம் இருக்காது. வாழ்க்கையில் வந்து விருத்தி ஆக முடியாது, ஒரு நல்ல நிலைக்கு போக முடியாது, எப்போயுமே ஒரு ஸ்ட்ரகிளே போயிட்டுருக்கும். பட் வண்டி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சமயோகத்தில் இருப்பாங்க. நான் சொன்ன மாதத்தில் பிறந்திருப்பாங்க. ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி. சார் இவங்க என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, இவங்களும் அந்த அமாவாசை அன்று சிவன் கோயிலுக்கு போகணும், சிவசக்தியை கும்பிட்டு 2 நெய் தீபம் ஏற்றிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் சுபிட்சம் இருக்கும். இனிமேனாச்சும் செய்யுங்க. சரியா, வருகின்ற அமாவாசையிலேருந்து தொடர்ந்து செய்யுங்க. வருகின்ற அமாவாசை முக்கியமான அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசை அன்று முதல் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லதான். மாதம் கோயிலுக்கு போனோம். நான் ஒரு அமாவாசைக்கு போனேன் சார், எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க 3 அமாவாசைக்கு போனால் போதுமாங்க. அதெல்லாம் இந்த பெற்றவங்களை இறந்தவர்கள் செய்த காரியம், திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அந்த 3 அமாவாசை. பட் இது மாதிரி காரியம் செய்யணும்னா அமாவாசை தோறும் சிவன் கோயிலுக்கு போகணும். பொதுவாக அமாவாசை அன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அமாவாசையினுடைய தாற்பயமே என்னென்னா சிவன் சக்தியை சேர்றது தான். சூரியனும் சந்திரன் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறது அமாவாசை. ஸோ சிவசக்திகள் சேருது அன்றைக்கி தான் அமாவாசை. அன்றைக்கி கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு. சரி நேயர்களே, அடுத்து வந்து வரிஷ்டா யோகம். இது நல்ல யோகங்க. இந்த யோகத்தில் பிறந்தவங்க நல்ல யோகமாக இருப்பாங்க, நல்லபடியாக இருப்பாங்க. இந்த யோகம் வந்து தலை சிறந்த யோகம், நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற யோகமாக பார்க்கப்படுகிறது வரிஷ்டா யோகம். வரிஷ்டா யோகத்தில்னா எப்படி சார் அப்படின்னா, உங்கள் ஜாதக கட்டத்தில் வந்து சூரியனுக்கு சந்திரன் 3, 6, 9, 12 இடத்துல இருப்பார். சூரியன் என்ற வீட்டுக்கு வந்து சந்திரன் 3, 6, 9, 12 இருப்பார். அப்படி பார்த்தா நீங்கள் வந்து எந்த மாதத்தில் பிறந்திருப்பீங்கன்னா, வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், மாசி மாதம், இந்த மாதத்தில் பிறந்திருப்பீங்க. நான் இந்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ராசிகளுக்கு போட்டேன். மகரம், தனுசு, மீனம், கடகம், விருச்சிகம், இப்படி ஒரு 5-6 ராசிக்கு போட்டிருக்கிறேன். அந்த ராசி நேரில் கேட்டிருக்கிறேன், நீங்கள் இந்த வருஷ யோகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நல்லபடியாக இருப்பீங்க, வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க, எல்லச்சனி காலகட்டத்தில் கூட நல்லா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய கமெண்ட்ஸையும் உங்களுக்கு இதில் நான் போடுறேன். அதுபோல் இந்த அதம யோகம், சமயோகத்தில் கஷ்டப்படுறவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம் சார், நான் அந்த யோகத்தில் பிறந்தேன், கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எதுக்கு உங்களுக்கு நான் மேசராசினியர்கள் தெரியப்படுத்துகிறேன்னா, நம்ம சொல்கிற ஜோதிட பலன்கள் மக்களுக்கு ரீச் ஆகுது, அவங்களுக்கு அப்ரிஷியேஷன் ஆகுது. அப்ரிஷியேட் பண்ணி அதை கமெண்ட் பாக்ஸில் போட்டுருக்கிறாங்க. நல்லதையும் போட்டுக்கிறாங்க, கெட்டதையும் போட்டுக்கிறாங்க. நான் 2மே வந்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஜோதிடர் சொல்கிற விஷயங்கள் வந்து மக்களுக்கு போய் சேரணும். அவர் சொல்கிற விஷயத்தில் வந்து இது இருக்கணும், அவர் சொல்கிற கருத்தில் வந்து ஒரு உண்மை இருக்கணும். சரியா, நம்பகத்தன்மை இருக்கணும். அந்த நம்பகத்தன்மைக்காக தான் உங்களுக்கு நான் வந்து அந்த கமெண்ட் பாக்ஸை போடுறேன். கமெண்ட் பாக்ஸில் உள்ள அந்த செய்திகள்லாம் உங்களுக்கு போடுறேன். இதுக்கு நான் பொது ஜோதிடத்தில் பொதுவாக நான் கால்குலேஷன் பண்ணி தான் போடுவேன். சரியா, கோச்சார பலன்கள் போட்டாலுமே அந்த கட்டம் இல்லாமல் போடுறதே கிடையாது. பொது ஜோதிடத்தில் உள்ள வீடியோ நீங்கள் பார்த்தாலுமே நான் பேசுகிறது முன்ன பின்ன பேசுவேன். சில நேரங்களில் சில உதாரணங்கள் சொல்லுவேன், எடுத்துக்காட்டுகள் சொல்லுவேன். அது சில பேருக்கு போர் அடிக்கலாம். பட் சில நேரங்களில் சொல்கிற வேண்டிய நிர்பந்தம் வந்துடும். சரியா, ஒரு ஃப்ளோவில் சொல்லி தான் ஆகணும். அது என்னுடைய ஸ்டைலாக கூட இருக்கலாம், ஃப்ளோவில் கூட வரலாம். பட் வந்து அதில் விஷயம் இருக்கும். அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டமும் போட்டுருவேன். கட்டம் போட்டு தான் வந்து ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து விஷயத்தை சொல்லுவேன். அந்த எவிடன்ஸ் ப்ரூஃப் இல்லாமல் நான் வந்து மெசேஜ் சொல்கிறது கிடையாது, வீடியோ போடுறதும் கிடையாது. சரியா, சும்மா பிளைண்டாக அப்படி இருக்கும், மேசராசிக்கு அப்படி ஆகப்போது இப்படி ஆகப்போதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. எதுவுமே கோச்சார பலன்களும் அதுபோக உங்கள் ஜனன ஜாதகத்தை கம்பேர் பண்ணுவேன். ஜனன ஜாதகம் தான் மஸ்ட்டு, முக்கியமானது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதக கட்டம் இருக்கும். அந்த ஜாதக கட்டத்தை விட்டு பேசுகிறது தான் உங்களுக்கு தனிப்பட்ட பலன்கள் வரும். அது பலன்கள் வந்து வருதோ இல்லையோ, ஜனன ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி இருக்குது, இதுக்கு நம்ம இந்த வழிபாடு பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் வீடியோ போடுறது. எப்படி இருந்தாலும் நம்ம பொது ஜோதிடத்தில் போடுற வீடியோவில் கண்டிப்பாக ஒரு செய்தி உங்களுக்கு இருக்கும். அது ஒரு பயனுள்ள செய்தியாகவே
பார்க்கப்படும். ஓகே நேர்களே, இந்த வருஷ யோகம் எப்படி சார் அப்படின்னா, இந்த வருஷ யோகத்தில் வந்து நீங்கள் வைகாசி, ஆனி, கார்த்திகை, மார்கழி, கார்த்திகை, மாசி இந்த மாதத்தில் பிறந்திருப்பீங்க. மறுபடியும் சொல்கிறேன், வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி இந்த மாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. மற்றவங்களை காட்டிலையும் நல்லா இருப்பீங்க மேச ராசியில். இதை நீங்கள் ஓகேனா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆமாம் சார், இந்த 4 மாதத்தில் பிறந்திருக்கிறேன், நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க போடுங்க. சரியா? இவங்க எப்படி சார் இருப்பாங்க அப்படின்னா, அந்த வருஷ யோகத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, அறிவுள்ள பிள்ளையாக இருப்பாங்க, புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பாங்க, ஞாபகத்திறமை நல்லா இருக்கும், மிக நுட்பமாக இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிடுவாங்க, திரைப்படத்துறையில் நல்ல ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும், கலை, இலக்கியம், ஓவியம், ஆடல், பாடல், சங்கீதம் இதில் நல்ல ஒரு திறமை இருக்கும், தைரியசாலியாக இருப்பாங்க, மனதுக்கு சரியாக பட்டதை டக்குன்னு சொல்லிடுவாங்க, தயவு தாட்சியம்லாம் பார்க்க மாட்டாங்க, எதாக இருந்தாலும் ஓப்பன் டாக்கிங் தான், ஃபேஸ் டு ஃபேஸ் எதையும் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க, நல்ல பேச்சாளராக இருப்பாங்க, சாகச விரும்பிகளாக இருப்பாங்க. அது என்ன சார் சாகச விரும்பிகள்னால், பிறர் செய்ய முடியாத இவங்க செய்வாங்க, அதான் பெரிய விஷயம். மற்றவங்களால் ஒதுக்கி தள்ளப்பட்ட விஷயத்த இவங்க அதை எடுத்து நல்லபடியாக செஞ்சு சக்ஸஸ் ஆகி காட்டுவாங்க. சிலருக்கு வந்து சமுதாயத்தில் வெகுஜன தொடர்பில் பெரிய மனுஷரோட சம்பந்தம் கிடைக்கும், மக்கள் தொடர்பில் இருப்பாங்க, அதனால் அரசியல் கட்சியில் சேர்ந்து பெரிய தலைவராக ஆயிடுவாங்க, எம்எல்ஏவோ மந்திரியோ ஆகி மக்களுக்கு நல்ல விதமான பணிகள்லாம் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அரசாங்கத்தில் பெரிய உத்தியோகத்துக்கு போய் நல்ல நிர்வாகம் பண்ணுவாங்க. இந்த வருஷ யோகம் வந்து வாரி வழங்க வருகின்ற யோகம் மனிதனுக்கு வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும். 30 வயசுக்கு மேலே இவங்களுக்கு வந்து நல்ல சிறப்பாக பார்க்கப்படும். வாழ்க்கையில் 2வது பார்ட்டில் வந்து நல்ல நிலைமையில் இருப்பாங்க, பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க இந்த வருஷ யோகத்தில். அப்படி இருந்துமே சில பேர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, சார் நான் வருஷ யோகத்தில் பிறந்தேன், ஆனால் இப்போதைக்கு கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. இப்போதைக்கு கஷ்டப்படுறீங்கன்னா லக்கண ரீதியாக தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும். அதாவது ஒரு மனிதன் வந்து எப்பயுமே ஒரே ஈவனாக இருக்க மாட்டான். வாழ்க்கைங்கிறது மேடு பள்ளம் உள்ளது தான், ஏற்ற இறக்கம் உள்ளது தான், இன்ப துன்பம் உள்ளது தான். சில பேர் யோகத்திலே பிறந்திருப்பாங்க, ஆனால் பிரச்சனை வந்து சில பிரச்சனை இருக்கும். அதுக்கு வந்து தசாபுத்தி காலம் அந்தரங்கள் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், சில பள்ளம் வரத்தான் செய்யும், எதிர்பாராத வெள்ளம் சூழத்தான் செய்யும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும், அப்புறம் கரை சேர்ந்துருவோம். சரியா? அதெல்லாம் வரத்தான் செய்யும். அதுக்காக வந்து எல்லா நேரமும் எல்லா நாட்களும் திருநாளாக இருக்காது, எல்லா நாளும் தீபாவளி நாளாகவும் இருக்காது, எல்லா நாளும் வெறுநாளாகவும் இருக்காது. சரியா? அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நம்ம தான் அதை வந்து நமக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ பயன்படுத்திக்கணும். சாதகமாக இருக்கும்போது சகஜமாக இருந்துக்கலாம், பாதகமாக இருக்கும்போது இறை வழிபாடு, பரிகாரம், சில துண்டு காரியங்கள் பண்ணிட்டோம்னா நமக்கு பேலன்ஸாக போயிடும். சரியா நேர்களே? இவ்வளோ தான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே தனி ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நான் மேசராசியில் பிறந்த எல்லாத்துக்குமே ஒரு திருப்திப்படுத்துகிற மாதிரி பேச முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாதகத்தில் பிறந்திருப்பீங்க, ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் பண்ணுவீங்க, ஒரு அமைப்பில் இருப்பீங்க. சரியா? நான் பொதுவாக தான் ஒரு சர்வே பண்ணி சொல்ல முடியும். பட் வந்து இந்த 3 யோகமும் வந்து மனித வாழ்க்கையில் இன்றியமையாதமாக இருக்குது. அதம யோகம், சமயோகம், வரிஷ்ட யோகம். இதில் வரிஷ்ட யோகத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதம யோகம், சமயோகத்தில் பிறந்தவங்க, நான் சொன்ன மாதத்தில் பிறந்தவங்க அந்த வழிபாடு பண்ணுங்க. அமாவாசை தோறும் சிவன் கோவிலுக்கு போக்க, பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு போனாலே போதும். இது மாதிரி நிறைய தகவலாம் இருக்குது ஜோதிடத்தில், நான் அப்பப்போ சொல்கிறேன். அடுத்து மேச ராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு ஒரு வீடியோ போட்டேன். இப்போ இந்த வீடியோவுக்கு வந்து வரிஷ்டா யோகம் தான் போட போகிறேன். தம்மையில் பாருங்கள், எதுவும் சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனநாஜா செக் பண்ணுறோம், அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம், நல்லபடியாக பார்த்து கொடுப்போம், ஷெடியூல் படி பார்த்து கொடுப்போம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டாலே அதுக்கு உண்டான தகவல் எல்லாம் கரெக்டாக சொல்லுவோம். அடுத்து வந்து உங்களுக்கு குருபலம் உள்ள நாட்களை போடுறேன் நான். இந்த செப்டம்பர் மாதம் இன்றைக்கி தேதி 10ஆம் தேதி ஆச்சு. அடுத்த வரையிலே நாட்களில் யோகமான நாட்கள், அதிர்ஷ்டமான நாட்கள் என்னென்னு சொல்கிறேன். அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி மாறுறாரு. 16ஆம் தேதி வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார், அருமையான அமைப்பு. புதனும் வந்து பரிவர்த்தனை யோகத்துக்கு வராரு, சுக்கிரனும் வந்து ராசியை பார்க்குறாரு, நல்லா இருக்குங்க. மேச ராசிக்கு வந்து 15ஆம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. சரியா? செப்டம்பர் 15க்கு மேலே ராஜயோகம் கூடி வருது, நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். உங்கள் ராசிநாதன் நல்ல நேர்மையில் தான் இருக்கிறார். அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் மேச 3ஆம் இடத்துல இருக்கிறார், மிதுனத்தில். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மேசராசினியர்களுக்கு, அசுபதி, பரணி, கார்த்திகை 1ஆம் இடத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.